Hi guys, welcome to Quick Turn Man of my words. So நம்ம வந்து ஜாவா டுட்டோரியல்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ சீரிஸ் பார்த்துட்டு அண்ட் அதுல வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் தான் வந்து நம்ம மெயின் கான்செப்டாக வச்சு போயிட்டு இருக்கோம். அண்ட் அந்த மாதிரி வந்து கான்செப்ட் ஓரியன்டட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இருக்க இன்னொரு மெயின் கீ ஸ்டோன் என்னன்னு கேட்டிங்கன்னா அது வந்து அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அப்ஸ்ட்ராக்ஷன் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் நீங்கள் ப்ரோக்ராமிங்கில். அண்ட் அதுக்கு முன்னாடி அப்ஸ்ட்ராக்ஷனா என்னது அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு சின்னதாக புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன். லைக் வந்து அப்ஸ்ட்ராக்ஷன் என்னன்னு வச்சுக்கோங்க, ஒரு காம்ப்ளெக்சிட்டியை மறைக்கிறது மீன்ஸ் நமக்கு வந்து காம்ப்ளெக்சிட்டி தேவையில்லை. லைக் ஒரு யூசருக்கு வந்து உள்ள இருக்க மேனிபுலேஷன் டேட்டாலாம் உங்களுக்கு வந்து அவசியம் கிடையாது. அவங்களுக்கு தேவை வந்து ஃபைனல் அவுட்புட். ஸோ உங்களுக்கு அந்த ஃபைனல் அவுட்புட் வாங்குறதுக்கு லைக் வந்து இப்போ நான் உங்கள் நேம் கேட்குறேன், நீங்கள் நேம் தருவீங்க, நான் அந்த நேமை பிரிண்ட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ அது எப்படி பிரிண்ட் ஆகுதுன்றது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் ஆக்சுவலாக. ஏன்னா உள்ள நடக்கிறது நிறைய காம்ப்ளெக்சிட்டி ப்ரோக்ராம்ஸ், அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். பட் அவுட்புட் தான் உங்களுக்கு தேவையான விஷயம். ஸோ அதை எப்படி பண்ணுறது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ அதுதான் அப்ஸ்ட்ராக்ஷன். ஸோ அந்த காம்ப்ளெக்சிட்டி மறைக்கிறது தான் வந்து அப்ஸ்ட்ராக்ஷன். இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லைக் உங்களோட காரை நீங்கள் வந்து எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ஸோ கார்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ அந்த ஆப்ஜெக்டை உங்களுக்கு சூப்பராக ஓட்ட தெரியும் ஆக்சுவலாக. காரில் வந்து ஆக்சிலேட்டரை மாற்றினா வேகமாக போகும், கிளச் மாற்றினா கீர் மாற்றுறது தெரியும், ஸோ ஸ்கிட் அடிக்க என்ன பண்ணணும் எல்லாமே உங்களுக்கு தெரியும். பட் நீங்கள் கீர் மாற்றும் போது ஸோ என்னென்ன பிஸ்டல் மூவ் ஆகுது, ஸோ எப்படி மூவ் ஆகுது, அண்ட் நெக்ஸ்ட் நீங்கள் ஸ்டாரிங் திருப்பும் போது எப்படி டயர் மூவ் ஆகுது அப்படின்ற அந்த மெக்கானிசம், நெக்ஸ்ட் நீங்கள் ஆக்சிலேட்டர் அமுத்தும் போது எப்படி பிஸ்டல் வேகமாக உள்ள ரன் ஆகி எப்படி கார் வந்து அவ்வளோ வேகமாக போகுது, ஸோ எப்படி அந்த அளவுக்கு பெட்ரோல் உள்ள வருது. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு தெரியாத ஒரு காம்ப்ளெக்சிட்டி ப்ரோக்ராம். பட் நம்மளால ஃபைனாக ஓட்ட முடியும், சூப்பராக நம்மளால காரை ஓட்ட முடியும். இந்த விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாமே நம்மளால காரை ஓட்ட முடியுது. ஸோ அப்போ என்ன காரணம், அந்த கார்ன்றதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பல மெக்கானிசம் இருக்குது, காம்ப்ளெக்சிட்டி மெக்கானிசம்ஸ். ஸோ அதெல்லாம் மறைச்சி லைக் நமக்கு என்ன வேணுமோ ஆக்சிலேட்டர், கீர் போகிறது, கிளச், ஸோ பிரேக், இதெல்லாம் மட்டும் நமக்கு வந்து யூஸ் பண்ண கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்ஷன். இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக சொன்னால் லைக் நீங்கள் சுவிட்சு போட்டால் போதும் ஃபேன் ஓடும். ஸோ சுவிட்சில் இருக்க ஒயர் கனெக்ஷன்ஸ் நமக்கு தேவையில்லை. ஸோ ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பற்றி நமக்கு தெரியணுன்ற அவசியம் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் சுவிட்சு போட்டால் ஃபேன் போட போகுது, அந்த சுவிட்சு ஆஃப் பண்ணால் திருப்பி ஃபேன் ஆஃப் ஆகிடும், சுவிட்சு போட ரைட்லையும் ஆஃப் பண்ணால் ஆஃப் ஆகிடும். ஸோ இது மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதும். லைக் அது உள்ளே இருக்க காம்ப்ளெக்சிட்டி ப்ரோக்ராம்ஸ்லாம் நமக்கு தெரியாதுல்ல. ஸோ அதுதான் அந்த அப்ஸ்ட்ராக்ஷன். ஸோ அதுதான் அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து we need to use a keyword called abstract. ஸோ abstract STRACT. ஸோ அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை கிரியேட் பண்ணுறதுக்கு அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்ற கீவேர்ட் கொடுத்து அதுக்கடுத்து கிளாஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டு, ஸோ இங்கே நான் என்ன அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் கிரியேட் பண்ண போனால் ஒரு கால்குலேட்டர் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறேன். ஸோ அந்த கால்குலேட்டர் அடிஷன் சப்ட்ராக்ஷன் எல்லாமே பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு என்ன நம்பர் ஆட்னு கொடுத்து நம்பரை மட்டும் கொடுத்தீங்கன்னா ஆட் பண்ணி வந்துடும். ஸோ அதுக்குள்ளே நடக்கிற இன்பில்ட் ப்ரோக்ராம்ஸ்லாம் உங்களுக்கு தேவையில்லை. ஸோ அதுதான் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் போடுறேன். கால்குலேட்டர் CULATOR. ஓகே கைஸ். ஸோ அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ், அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் ரெண்டு இருக்குது. ஃபர்ஸ்ட் நான் கிளாஸ் சொல்கிறேன், நெக்ஸ்ட்டு மெத்தடுக்கு போயிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தேவையான ஒரு சில காம்ப்ளெக்சிட்டி ப்ரோக்ராம்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். லைக் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுறது. ஸோ ஆட் பண்ணுறது வந்து இன்ட் A, இன்ட் B அப்படின்னு ரெண்டு பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட் SYSTEM system.out.println அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ ஆட் பண்ணி மட்டும் சொன்னால் எனக்கு போதும், வேறு எதுவும் செய்ய வேணாம் அப்படின்றதுக்காக தான் நான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் ஸோ இது அப்படியே நான் காப்பி பண்ணியே போட்டுக்கலாங்க. ஸோ அடுத்தது நம்ம கிரியேட் பண்ணுற விஷயத்துக்கும் லைக் வந்து எக்ஸாம்பிளுக்கு இங்கே வந்து அதே தான் இருக்க போது நான் சப்ட்ராக்ட் பண்ண போகிறேன். ஸோ அதனால சப்ட்ராக்ட்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். அண்ட் இங்கே அந்த மாதிரி என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆக போகுது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கிளாஸ் இன்னொரு மெத்தட் கிரியேட் பண்ணுறேன். ஸோ அந்த மெத்தட் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா மல்டிபிகேஷனுக்கு. ஸோ அதனால் மல்டி அப்படின்னு மட்டும் கொடுக்குறேன். அண்ட் நெக்ஸ்ட் இங்கே இருக்க சிம்பிள்ஸ் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இந்த சிம்பிள்ஸ் சேஞ்ச் பண்ணுறது இதெல்லாம் யூஸருக்கு தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இதுதான் அந்த காரோட காம்ப்ளெக்ஸ் மெக்கானிசம் பார்ட்ஸ் தான் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்குள்ள எழுதுவாங்க. ஸோ இன்னொரு டிவிஷன் இருக்குது, ஸோ அதை நான் அப்புறமே சொல்கிறேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா லைக் ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை உங்களால் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக அக்சஸ் பண்ணவே முடியாது. அதில் இருக்க ப்ராப்பர்ட்டிஸ், ஆட்ரிபியூட்ஸ் எதையுமே உங்களால் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி உங்களால் அக்சஸ் பண்ண முடியாது. பட் நம்ம இதை இன்ஹெரிட் பண்ணி அந்த இன்ஹெரிட் பண்ண கிளாஸ் மூலயமா அதில் இருக்க ப்ராப்பர்ட்டிஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். லைக் எப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இப்போ ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். ஸோ அந்த கிளாஸ்க்கு வந்து calc அப்படின்னு நான் ஒரு கிரியேட் பண்ணுறேன். அண்ட் அதை வந்து இன்ஹெரிட் பண்ணுறேன். லைக் வந்து கால்குலேட்டர் வந்து இன்ஹெரிட் பண்ணுறேன். EXTNDS எக்ஸ்டென்ஸ் கால்குலேட்டர் அப்படின்னு நான் கொடுக்குறேன்.
அண்ட் லைட்டாக லேப்டாப்லேருந்து ஃபேன் சுவிட்ச் ஆரம்பிச்சு பேச அதான் லைட்டாக சவுண்ட் இருக்கும். ஸோ அதை மைண்ட் பண்ணிக்காதீங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு நான் நாய்ஸ் அதிகமாக பேசும்போது கொஞ்சம் உங்களுக்கு கேட்காம இருக்கும். ஸோ அதனால் சவுண்டாகவே நான் பேசுகிறேன். அண்ட் நெக்ஸ்ட் இதுக்குள்ளே வந்து ஒரு சின்ன ப்ரோக்ராம் வேணும்ல. ஸோ அதனால் இதுக்குள்ள ஒரு ப்ரோக்ராம் எழுதுறேன். லைக் பப்ளிக் வாய்ட் லைக் டிவிஷனுக்கு வந்து இதுக்குள்ளே எழுதுவோம். ஸோ டிவிஷன் அண்ட் int a, int b அப்படின்னு இதுக்குள்ளே தரேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு system.out.println மட்டும் தான் வேணும். ஸோ நான் காப்பி பண்ணி எடுத்துக்கிறேன். Ctrl+C ஃபார் காப்பி அண்ட் Ctrl+V ஃபார் பேஸ்ட். அண்ட் டிவிஷன் சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஐ தாட் இதுதான் டிவிஷன் சிம்பிள். அண்ட் ஃப்ளோர் டிவிஷனுக்கு டபுள் போடணும். ஸோ சாரி யா இதுதான் டிவிஷன் சிம்பிள் கைஸ். அண்ட் ஓகே நான் இப்போ ப்ரோக்ராம்குள்ளே வந்துடுறேன். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து நம்மளோட மெயின் கிளாஸ். ஸோ இது மூலியமாக தான் எல்லாத்தையும் நான் அக்சஸ் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு என்ன நேம் வைக்க போகிறேன்னா மை மெயின் கிளாஸ் அப்படின்னு நான் அதுக்கு வச்சுக்கிறேன் நேமு. அண்ட் நெக்ஸ்ட் இது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். ஸோ அந்த ஆப்ஜெக்டோட ரெஃபரன்ஸ் நான் ஏதோ பாஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸாக என்னோட அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் நான் வந்து பாஸ் பண்ண போகிறேன். ஸோ calculator and object create பண்ணுறேன். ஆல்ரெடி நியூ ஸ்பேஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் பட் ஆப்ஜெக்ட்டுக்கு எதை கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேல்சின்றது தான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். பட் ரெஃபரன்ஸ் வந்து நான் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் கொடுத்துருக்கேன். அது மறந்துடுறீங்க. ஸோ ரெஃபரன்ஸ் வேறு ஆப்ஜெக்ட் வேறு கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அது மறந்துடுறீங்க. பட் இந்த ஆப்ஜெக்ட் வந்து இன்ஹெரிட் ஆகிருக்குல்ல. ஸோ அதை யூஸ் பண்ணி என்னால் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் அக்சஸ் பண்ண முடியும். மேபி நீங்கள் இங்கேயே வந்து கால்குலேட்டர்ஸ் அப்படின்னு கொடுத்து நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் உங்களுக்கு வராது. மேபி இந்த இடத்துல கால்குலேட்டர் இருக்குல்ல. ஸோ அதை வந்து நீங்கள் கேல்சி அப்படின்ற ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணி நீங்கள் வந்து இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் அக்சஸ் பண்ண ட்ரை பண்ணாலும் உங்களால் அக்சஸ் பண்ண முடியாது கைஸ். லைக் ரெஃபரன்ஸ் வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் இருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் இன்ஹெரிட் பண்ண ஆப்ஜெக்ட் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்கணும். ஸோ இப்படியே மட்டும் உங்களால் அக்சஸ் பண்ண முடியும் கைஸ். ஆப்ஜெக்ட் டாட் ஆட் அப்படின்னு கொடுத்துட்டு லைக் 7,9 நான் கொடுக்குறேன். கொடுத்து கம்பைல் பண்ணி ரன் பண்ணி வைப்போம் என்ன ஆன்சர் வருதுன்னு. லைக் ஜாவா இந்த இடத்துல வந்து இங்கே ஜாவா எக்ஸ்டென்ஷன் இருக்கணும். அண்ட் இங்கே ஜாவா சி. ஸோ இப்போ நான் அதை ரன் பண்ணால் கம்பைல் ஆகும். ஸோ கம்பைல் எரர் வருது. சொன்னேன்னு பாருங்கள் இல்லீகல் ஸ்டார்ட் ஆஃப் டைப் 6 எரர்ஸ் அப்படின்னு வந்துருக்கு. ஸோ மேபி என்ன எரர் வேறு பார்ப்போம். ஸோ accepted. ஓகே நான் பார்த்து சொல்கிறேன் கைஸ். லைக் இதில் டிவிஷன் இருக்குல்ல. ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு எடுத்துகிட்டு நம்ம வந்து இங்கே மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணேன். ஸோ லைக் எக்ஸ்போனன்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். அண்ட் நெக்ஸ்ட் நான் மேலே வரேன். ஸோ மேலே எங்கே ஏதாவது எரர் இருக்குது. println. ஸோ system.out.println. ஸோ a+b நெக்ஸ்ட் a-b மல்டிப்ளிகேஷன் சிம்பிள். அண்ட் இங்கே என்ன ஆக்சுவலாக சொல்லியிருக்காங்க இல்லீகல் ஸ்டார்ட் டைப்னு போட்டு 7,9 இருக்குது. ஸோ அப்போ 7,9 எங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன்னா இங்கே தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இங்கே என்ன எரர் இருக்கும். லைக் எல்லாமே ஃபைனல் ஆகுது. ஸோ இன்னும் நான் ரன் பண்ணி பார்க்குறேன் என்ன எரர் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். லைக் ஜாவா சி மை மெயின் கிளாஸ் ஜாவா அப்படின்னு கம்பைல் பண்ணுறேன். ஸோ எரர் இங்கே தான் வருது கைஸ். ஸோ என்ன எரர் நான் ஒரு 1 செகண்ட் கண்டுபிடிச்சிடுறேன் கைஸ். ஓகே சொன்ன ஃபேன்ஸ் வந்து ரொம்ப ஓவர் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் லைட்டாக கட் பண்ணேன். நெக்ஸ்ட் இங்கே ஒரு மெயின் மெத்தட் நம்ம கிரியேட் பண்ணோம்ல. ஸோ அதை நம்ம கிரியேட் பண்ணல. ஸோ அதனால தான் அந்த இடத்துல அங்கே எரர் வந்துருக்கு. யா ஸோ இதை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ Ctrl+X. ஸோ காப்பியில் கட் பண்ணதுக்கு வந்து Ctrl+X யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே டேப் ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் கரெக்டாக இன்ஸ்பேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே கரெக்டாக தான் வச்சுருக்கேன். ஸோ மெயின் மெத்தட் எல்லாம் கரெக்டாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் கம்பைல் பண்ணுறேன். ஓகே ஜாவா சி அண்ட் மை மெயின் கிளாஸ். ஓகே எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் கம்பைல் ஆகிடுச்சுனாலே ப்ரோக்ராம்ஸ் எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு எரரும் இருக்காதுன்னு அர்த்தம். மை மெயின் கிளாஸ் ஓகே கைஸ் பார்த்தீங்கன்னா 16 வந்திருக்கு. ஸோ ஏன் 16 வந்துச்சுன்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி சொல்லியிருக்கு. ஸோ வந்து இப்போ யூசருக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து இதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்கணும் அந்த ப்ரோக்ராமிங் பார்ட் அப்படின்ற அவசியமே கிடையாது இப்போ இருக்க நிலைமைக்கு. லைக் இவர் வந்து ஜஸ்ட்டு எனக்கு வந்து சப்ராக்ட் பண்ணணும் மாதிரி நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி லைக் சப்ராக்ட் SCB அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ 10 - 20. ஸோ அதுக்காக வந்து 10,20 ரெண்டு சப்ராக்ட் பண்ணி சொல்லு அப்படின்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் மேலே ஆட் பண்ணதுக்கு வந்து இந்த இடத்துல வந்து இப்போ 10 - 9 சேர்த்து ஆட் பண்ணி சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறேன். ஓகே இப்போ அதே நான் வந்து ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணி ரன் பண்ணுறேன். ரன் பண்ணலாம் தெரியும். ஸோ I guess 19 and -10 கரெக்டாக வந்திருக்கு ஆன்சர்.
ஸோ இது இவ்வளோதாங்க சப்ஸ்ட்ராக்ஷன். லைக் கால்குலேட்டர்னு அந்த கால்குலேட்டருக்குள்ள பார்த்தீங்கன்னா நிறைய காம்ப்ளெக்சிட்டி ப்ரோக்ராம்ஸ் இருக்குங்க. பட் அதெல்லாம் யூஸருக்கு சொல்லாமல் லைட்டாக மறைச்சி வச்சு லைக் யூஸருக்கு என்ன வேணும், லைக் அவங்க வந்து ஆட் பண்ணணும், சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ அந்த விஷயத்தை மட்டும் அங்கே மெயினாக ஈஸியர் வே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண வச்சுருக்கோம்ல. ஸோ இதுதான் அந்த அப்ஸ்ட்ராக்ஷன் கைஸ். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ புரியல கூட சொல்லுவேன், நான் திருப்பி அகைன் கூட அந்த வீடியோ வந்து ரீமேக் பண்ணுறேன். அண்ட் அவ்வளோதான் கைஸ். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ கைஸ். லவ் யூ கைஸ். உங்களுக்கு இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வேணுன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து WT ஸ்கூல்ஸ், ஜாவா டி பாயிண்ட்ஸ், அப்புறம் ஜாவா டுட்டோரியல்ஸ் பாயிண்ட்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரி வெப்சைட்ஸ் லைக் டுட்டோரியல்ஸ் டி பாயிண்ட்ஸ் அப்படின்னு நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அவராக விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நிறைய ஆக்சுவலாக வந்து கிடைக்கும். இதோட நிறைய எக்ஸாம்பிள்ஸ் என்னோட பெட்டராக கூட எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்கும், நீங்கள் எடுத்து பார்க்கலாம் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ கைஸ். லவ் யூ கைஸ். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் கைஸ்.